ஓகே. நம்ம ஈரோடு மக்கள் இன்னைக்கு ஈவில ஒரு டூ வீலர் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஆம்பியர் பிராண்டை ஏன் சூஸ் பண்ணணும்? ஏன் ஆம்பியர் பிராண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிரிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 125 வருஷ பாரம்பரியமிக்க ஒரு கம்பெனி. மோட்டார் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப வருஷம் இந்தியாவில் வந்து கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்பியர்ன்றது இப்போ கிரிவ்ஸோட கம்பெனி ஆம்பியர் வந்து கிரிவ்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆம்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வருஷம் ஈவி எக்ஸ்பீரியன்ஸ். ஈவியில் வந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஈவி பிராண்ட் அப்படின்னா ஆம்பியர். அதனால் நீங்கள் ஆம்பியரை சூஸ் பண்ணணுன்றது எங்களுடைய. ஸோ நம்ம ஈரோடு மக்கள் இன்னைக்கு ஈவியில் டூ வீலர் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பிஎன்சி பிராண்டை ஏன் சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட் இன் டிசைன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோவை தான் நமக்கு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளது பார்த்தீங்கன்னா எக்ஸோ செல்டன்ஸ் சேஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாடிக்கு வெளியே தான் சேஸ் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு இம்பாக்டாக இருந்தாலும் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளது பேலோட் பார்த்தீங்கன்னா 200 kg வரைக்கும் பேலோட் இருக்குது. அதே மாதிரி பேட்டரி பார்த்தீங்கன்னா ஈட்ரோல் பேட்டரி சிங்கிள் செல் டைப் வரும் உங்களுக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180 km வரைக்கும் ரேஞ்ச் நமக்கு ஒரு ஃபுல் சார்ஜுக்கு நமக்கு வெஹிக்கிள் தருது. இந்த ரீசனுக்காக நம்ம வந்து பிஎன்சி செலக்ட் பண்ணலாம்.